பெட்டிக்கார சித்தப்பா. என்ன மகளே? நல்லா இருக்கீங்களா சித்தப்பா? நல்லா இருக்கேன் மகளே. நான் எப்படி இருக்கேன் சித்தப்பா? தலைக்கு கொஞ்சம் எண்ணெய் வச்சுட்டு வந்தா என்ன? எண்ணெய் வச்சப்ப நமக்கு எல்லாம் வாழ்க்கிட்டு விழுந்துறாதா? அத ஒட்ட முடியா? இல்ல இல்ல ஒரிஜினல்ல என்ன சித்தப்பா அப்படி பொசுக்கு தெளிப்புட்டிய? வாழ்க்கிட்டு விழுந்துறாதா? இல்லங்க ஊசி இதெல்லாம் குத்திருக்கோம்ல அது விழுந்துரும்ல. பிரமிருதக்காரண்ணே நல்லா இருக்கீங்களா? ஏதோ உங்க புண்ணியத்துல இருக்கேன். நான் உனக்கு சித்தப்பா அவர் உனக்கு அண்ணே. நல்ல முறை நல்ல முறை. நமக்கு ஏது சித்தப்பா முறையெல்லாம்? ஆண்டோட்டக்கார அண்ணே அவன் பேச மாட்டான். மாமான்னாலும் பேசுவான். என்ன சித்தப்பா அப்படி சொல்றீங்க? எனக்கு தெரியும்ல வாட்டா ஒண்ணு முடிக்கலையா? இல்ல சரியா முடிக்கலையா? இப்ப பாருங்க ரெண்டாவதுல மூஞ்சி மகனே பாரு. காட்டுக்குள்ள போய் மொசல ராவியாடா பொம்பளை பிள்ளை ஆடிக்கிட்டு அங்க வந்து பாவாடைக்குள்ள ராவ வர.
பொய்யா சொல்றாங்க. என்ன அங்க இருந்து அங்க 1 கிலோமீட்டர் தூரத்துல அடிச்சு விரட்டி வந்து இங்க வந்துச்சு, நீ எடுத்து முன்னாடி ஒளிச்சு வச்சுக்கிட்டு அதான் முந்துதா இல்லையா கையை அது மோசம் இல்லங்க. முந்துதா இல்லையா காட்டுக்குள்ள போக வேண்டியதானே. யாரு காட்டுக்குள்ள போச்சுற? யாரையாவது கூட்டிட்டு போ காட்டுக்குள்ள. ஒரு பொம்பளை பிள்ளை, அழகான பிள்ளை, அந்த பிள்ளை பாவாடைக்குள்ள நீ மொசல நாம வருவா, சாக்கெட்டுக்குள்ள மொசல நாம வருவியா? அடிச்சது வந்தது நான் தான் விரட்டிட்டு வந்து அடிச்சினேன். அப்புறம் மறுபடியும் ஓட்ட இல்ல லேட்டா பிடிக்கிறேன். அப்ப எதுக்கு இங்க ஓடுனேன்? மொச பிடிக்கிற முகரை எடுத்துட்டு ஓடுனியா இல்லையா? ஆமா. ஏண்டி ஓடுனாங்க? ஏங்க இந்த லைட்ட போட்டுட்டு வந்தா நான் பயப்படாம என்னங்க பண்ணுவேன்? ஏண்டி லைட்ட போட்டு வந்ததெல்லாம் பயப்படியா? அப்ப ரோட்ல எல்லாம் கார் வண்டி எல்லாம் லைட்ட போட்டுட்டு தான் வரேன், அதுக்காண்டி பயப்படியா நீ? அது கார் வண்டி போட்டு வர்றாங்க, நீ என்னங்க வரும்போது மொசங்க நானே பயந்து போயிட்டேங்க. மொசக்கு சரி பாவடைகள் நுழைஞ்சு வந்து எனக்கே சந்தேகமாயிடுச்சு. அடிச்சத கெடுத்து எடுத்து ஒளிச்சு வச்சு என்ன சொல்றாரு பிராடுகார சிரிக்கி. இவன் மொசன வச்சனால உனக்கு தர மாட்டேன். முகரே பாரு முகரே. மூஞ்சிய பாரு மூஞ்சிய. அது எப்படி ஏமாச்சற நீ தராம இருக்க? ஓவேல பாரு மொசன தர முடியாது. விட்டு புடியம் விட்டு. புட்டு புடியம் விட்டு. இந்த பாரு தலகள விட்டு கால பிடிச்சு ரெண்டையும் பரட்டும் கிழிச்ச விடு. அடிக்கிற இடத்துல மாடன் கொப்ப விட்டு டவுசர் கிழிச்சு விழுந்துற தெரியுமா? போகாத எங்க அப்பனுக்கு பித்த தண்டி வாதம். சும்மா முகரே பாரு. முகரே பத்தியா மூஞ்சி முகரே. ஏன் இருடி இந்த லூச்சு முட்டை ஏன் இதுக்கு தாண்டி இருக்க நீ? குட்டத்தன வச்சுக்க குறும்பி அந்து வர அந்து. தம்பி சின்ன பையனா இருக்க. யாரு சின்ன பையனா? பாவமா இருக்கு. நீ பொம்பளை தானா நீ? நீ ஆம்பளையா? உன்னை பாக்கும்போது எனக்கு சந்தேகமா இருக்கு. என்ன நீ பொம்பளை நீ? உன்னை கூட தான் பாக்கும்போது எனக்கு சந்தேகமா இருக்கு. எதுக்கு ஆம்பளை சந்தேகமா இருக்கா? ஆமா. வேணா கல்யாணம் பண்ணி சோதிச்சு பாரு. உன்னை நான் கல்யாணம் பண்ணி சோதிக்கிற வரைக்கும் நீ ஆம்பளையா இல்லையா சந்தேகத்துல இருக்கணும். அடேப்பா உன்னை கட்டினாலும் குளு குளுன்னு இருக்க முடியும் வீடு. உன்னை என்ன கடத்தனா? இங்க வந்து அழகான பிள்ளை நாடு. இங்க பாரு. கியூ வரிசையில மாப்பிள்ளை நிக்குது எனக்கு. ஒரு விஷயம் தெரிஞ்சுக்க. உன்னை கட்டிக்கிட்டு போய் எவன் ஃபர்ஸ்ட் நைட் நடத்துறானா அவன் கண்டிப்பான முறையில கொலைகேஸ்ல உள்ள போயிருவேன். ஃபர்ஸ்ட் நைட் அன்னைக்கே உள்ள வருவாடி. உனக்கு குறுக்கல ஒடிஞ்சு வர முடியும். ஒரு விஷயம் உங்ககிட்ட நான் சொல்லணும்ங்க. எனக்கு என்ன கல்யாணம் ஆகல. இப்படி இந்த ஊர்ல நீங்க ஃபர்ஸ்ட் நைட் நடத்தினா நான் அவங்க கொலைகேஸ்ல போவாங்கன்னு சொன்னீங்கன்னா நாளை பின்ன யார் பொண்ணு கேட்டு வருவா? ஏய் நீ சாப்பிடுறியா சாப்பிட மாட்டியா? என்னது? எங்க பாவடை அவரு? சாப்பிட்டியா? சாப்பிட்டியா இல்லையா? சாப்பிட்டேன். சாப்பிட்டனா வயிறு உப்பிக்கிட்டு இருக்குமே காணமே வத்தி போய் கிடக்க. அது தொப்ப. நானா ஸ்லிம்மா உடம்ப வச்சிருக்கேன். அடே பாப்பா ஜிம் எப்படி சாப்பிட்டா எனக்கு வயிறு உப்பாது. அப்ப நீ ஜிம்முக்கு போவியாடா? கட்ஸ் இருக்கா வவுத்துல? எங்க காட்டுவே? உள்ளுக்குள்ள காட்றே. எதுக்குல? வீடியோ எடுக்கறாங்க எல்லாரும் பாப்பாங்க. யார் அண்ணன் வீடியோ எடுக்கறாரா? ஆமா. அது வீடியோ எடுத்தா உங்களுக்கு தெரிஞ்சு வருமாங்க. ஆளுகளை பாரு. அழகான இடுப்பு பாத்துக்கிட்டானா? வாய் இருக்குல்ல? ஆமா. வாய் எப்படி தெரியுமா இருக்கு? சிவங்க பஸ் ஸ்டாண்ட்ல பண்ணி இருக்கு பாரு. மூணு பீய திங்கற பண்ணி. அது மாதிரியே இருக்குடி நான் வச்சிருக்கேன். முகரை பத்தியா முகரையா? யார் முகரையா? நல்ல குரங்கு தேங்காய் கொட்டாங்குச்சிய சொறி விட்டு பாரு. அந்த மாதிரியே இருக்குது உனக்கு. நீ பெரிய இந்த குரங்கு. நான் மலை குரங்கு அந்த நீ எப்படி இந்த குரங்குடி? நீ கண்ணு குரங்கு. ஆளுகளை பாரு ஆளுகளை. முகரை பாரு முகரை. நான் பேசுற பொம்பளை கண்டவே எனக்கு எரிச்சல். இந்த மாதிரி ஆம்பளை பொம்பளை கிட்ட மரியாதை கொடுக்க தெரியாது. ஆம்பளை கண்டாவே எனக்கு பிடிக்காது. இந்த உலகத்துல ஆம்பளைக்கு மரியாதை பொம்பளைக்கு மரியாதை. பொம்பளைக்கு தான் மரியாதை. இப்ப சொல்றீங்க ஒத்துக்கறேன்ல? ஒத்துக்கணும்ல? ஒத்துக்கறேன் இல்லையா? ஆமா. பொம்பளைக்கு தான மரியாதை. ஆமா. உண்மைதானே? ஆமாங்க. சத்தியமா தானே? சத்தியமாக நிச்சயமாக. ஏய் பொம்பளைக்கு தான் மரியாதை. ஆமாங்க. பஸ்ல ஊரா பாருங்க. பஸ்ல ஊரா பெண்கள் உட்கார்ந்திருக்க பக்கத்துல பூரா சீட்ல எழுதி போட்டுருக்கேன். பெண்கள் பூவையர் பூங்கா மகளிர் மட்டும் அப்படின்னு எழுதி போட்டுருக்கேன். ஆம்பளை உட்கார்ந்திருக்க சீட்டு பக்கத்துல பூரா பாருங்க. திருடர்கள் ஜாக்கிரதை, புகை பிடிக்காதீர்கள், மீறினா செருப்பை கண்டிட்டு வாயில பீய தொடுத்து அடிப்பான் அப்படின்னு பூரா இந்த தமிழ்நாட்டுல பெண்களுக்கே மரியாதை. அப்படி சொல்லாதீங்க. இந்த ஒரு உனக்கு மாசம் 1000 ரூபாய் ஏறுதா? ஆமா. எதுல ஏறுது? ரேஷன் கார்டுல ஏறுதா? எங்க ஆம்பளைக்கு ஏத்துறாங்களா? இல்ல. நீ பிள்ளை பத்தா 18000 20,000 பணம் கொடுக்குறாங்களா? ஆமாங்க. கொடுக்குறாங்களா? ஆமா. அடி ஆம்பளை மங்கு மங்குன்னு உழைக்கிறபடி சண்டாடிங்களா? எங்களுக்கு ஒரு 500 ரூபாய் தண்ணி எடுத்து தராங்க. நல்ல கண்ணை 2 கண்ணையும் முடிச்சிட்டு இருக்கேலே உழைக்கிறாங்கறிய. அது மங்கு மங்குன்னு ஆர்கிட்ட விடுற கதை. உழைக்கிற மோரே பாரு. இவர் உழைக்கிறாரா அவர் உழைச்ச அப்பளே எங்களுக்கு பிள்ளை வந்துருமா? நான் தெரியாம தான் கேக்குறேன். என்னது? அப்ப ஆம்பளை ஊரா கூடாம நீ நான் தன்னை போலயே பிள்ளை பெத்துக்குவே. இந்த உலகத்துல யாரு பிள்ளை பெக்கிறது சொல்லுவாப்பா? பொம்பளை அத நானு. பொம்பளை நீ பெக்குற. அது எனக்கு தெரியும். ஆம்பளையா பெக்குறாங்க இல்ல. பொம்பளை நீங்க தான் பெக்கணும். ஆமா. இந்த உலகத்துல நாங்க ஆம்பளை ஊரா எங்கேயும் நாங்க பிள்ளை பெக்க மாட்டோம்னு சிவங்க பஸ் ஸ்டாண்ட்ல கொடியை பிடிச்சிட்டு போராட்டம் பண்ணோமா? இல்ல. இல்ல மதுரை ஹைகோர்ட்ல போய் எதுவும் மனு தாக்கல் பண்ணோமா? அடி சண்டாளி மகளை தமிழ்நாட்டுல நிறைய பேர் பிள்ளை பெக்கிறதே கிடையாது. அது தெரியுமா உனக்கு? பிள்ளை பெக்கிறதுனா முக்கிய பிள்ளை பெக்கிறதுக்கு பேர் தான் பிள்ளை பெக்கிறது. இப்ப பூராமே எல்லாருமே நிறமாச்ச கர்ப்பிணியானவன டெலிவரி சமயத்துல ஆஸ்பத்திரி கொண்டு போய் மல்லாக்க பொளக்க படுக்க படுக்கிட்டு கத்தி எடுத்து 2 விருட்டில் கிழிச்சு உள்ள இருக்கிற குழந்தைய உருகி எடுக்கிறாங்க. அதுக்குள்ளே பிள்ளைய பத்து விட்டா மயிரை புடிக்க விட்டு பேசிக்கிட்டு இருக்கேன். பீத்தச்சிருக்கு. நாங்க பிள்ளைய கிழிச்சு கிழிச்சு எடுக்கிறோம்னு சொல்றீங்களே, அதுக்கு காரணம் யாரு? நீங்க ஒரு நிமிஷமாவது யோசிச்சிருக்கீங்களா? ஏன் காரணம்? அந்த காலத்துல எங்க தாத்தா
கஷாயத்தை குடிச்சுட்டு பஸ் நைட் போனாரு. எடுவட்ட பயலோட நீங்க இப்ப என்னடத்த குடிச்சிட்டு வரீங்க? பீரு, பிராந்தி, ஓட்கா, மெட்கா, குட்கா, இங்கிலீஷர், ஒயின், லெமன் பக்காடி, எக்ஸ்பிரஸ் இம்புட்டு சாரக்கே குடிச்சுட்டு எங்க கிட்ட பஸ் நைட்டுக்கு. ஏய் காய்ச்சி அடி அக்கினி ஒத்திரி ராசாத்திரி எங்கடி இருக்க? ஆம்பளைக்கு கூட இந்த சரக்கு பேர் இல்லடி. நீ பொம்பளை சரக்கு பேரை புட்டு புட்டு வைக்கிறடி சட்டாரி மகளே. இப்படி குடிச்சுட்டு எங்க கிட்ட நீங்க பஸ் நைட்டுக்கு வந்தீங்கன்னா எங்களுக்கு பிள்ளை எப்படி பிறக்கும்? சோடா பாட்டில் சைஸ்ல நம்மளுக்கு வாங்கணும். வேற யாருக்காவது சோடா பாட்டில் சைஸ் கூட பிறந்துட்டு போகுது. நீ பிள்ளை பக்கம் போது உனக்கு எப்படி தெரியுமா பிள்ளை பக்கம்? சுண்டலி பாத்துட்டியா? சுண்டலி சைஸ்ல கூட பிள்ளை பக்கம் முடியாது. நீ வேணா இப்ப நான் கர்ப்பமாகியாமி ஆதுல நான் அழகா 3 கிலோ 5 கிலோ 10 கிலோ பிள்ளை பக்கம். ஆமா நீ பெத்துட்டால பொளந்து வர. போயா சும்மா. கக்க மாட்டேன்னு சொன்னா 4 கிலோ பெத்து நகட்டி எடுக்க போற. இவர் மட்டும் வச்சிருக்கீ. டேய் ஏய் ஓவரா பேசாத. நீ ஓரு அடிச்சது. ஏய் டேய் என்னடா சில்லுண்டு பாரி நின்னு கட்டிக்கிட்டு ஏறறா? நீ மட்டும் நீ அடிக்க வருவே. லூசு முண்டம்ப. இந்த பாரு ஒரு குடு குடுத்துன வச்சுக்க கிறு 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 கிறுன்னு சுத்தி மேடைக்கு பின்னாடி விழுவே. நான் குடுத்தன வச்சுக்க கிறு 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 கிறுன்னு மட்ட மேல போய் விழுந்துருவே. என்னடி சொல்ற? அங்க எங்க வாம்ச காட்டு. ஏய் தவக்கல எம்பி போயிருக்குடா. பாத்தியா அடிக்கிற அடியில அப்படியே எம்பிடுவே. யார் அடிக்கிற அடியில? நான்தே. நீ அடிக்கிற அடியில நான் எம்புறேன். பாவன புற இல்லடா உச்சியாமக்க அம்மிக்கு உள்ள தள்ளி விடுங்க தள்ளி. சரி நீ ஏனே நானே அதே மாதிரி வர்றேன். அந்த உடனே சொல்றேன் பாக்க பாவமா இருக்கே. யார் ஓ நாகரிகத்துல போட்டு பொட்டனா எடுத்துக்கிட்டு ஒண்ணுக்கு இருக்க. ஓ நாகரிகத்துல நாயை விட்டு நக்க விட அடி சண்டாளி மகளே என்ன நீ பேசிக்கிட்டு இருக்க? என்ன என்ன என்னன்னு கேக்குறேன். என்ன நாகரிகத்துல என்ன குறஞ்சு போச்சுன்னு கேக்குறேன். இந்த உலகத்துல ஆம்பளை நாகரிகத்துல சிறந்தவனா பெண் நாகரிகத்துல சிறந்தவளா? பெண்கள் பொறுமையின் பொக்கிஷம். யார் நீங்க? அது என்ன மாதிரி பெண்கள் படிதாண்டா பத்தினி குடும்ப குத்து வழக்கு. தெரியும் தெரியும் கண்ணை சிலையை இடிச்சவனே நீ பத்தினின்னு எனக்கு தெரியும். இந்த மாதிரி ஆம்பளை நாகரிகத்துல சிறந்தவன் நான் சொல்றேன். நீ பெண்கள் ஊரா நாகரிகத்துல சிறந்தாலும் நீ சொல்ற. சொல்லுவேன். உனக்குள்ள ஆம்பளையில பூரா எடுத்துக்க. இளவட்ட பையன் ஊரா பேண்ட் சட்டை போட்டுக்கேன். பெரிய மனுஷன் ஊரா வேட்டி சட்டை கட்டியிருக்கான். இதுக்கு மாறுதலா ஏதாவது அம்மனை குட்டியா ஒட்டியிருக்குமா? இல்ல இல்ல இல்ல. நீ பெண்கள் சார்பா பேச வந்திருக்க. உன் தாய்மாருக்கு சார்பா பேசுவான். கல்யாணம் ஆன பெண்ணு சேலை கட்டணும். ஆமா. வயசுக்கு வந்த பொம்பளை புள்ள பாடுதாவணி கட்டணும். இதுதான் தமிழ்நாட்டு கலாச்சாரம். உண்மையை ஒத்துக்கிறியா இல்லையா? ஒத்துக்கிறீங்களா? ஒத்துக்கிறேன். அடி சண்டாடி மகளே இப்ப உங்களுக்கு மானியம் தள்ளுபடி போக ஸ்கூட்டி கொடுத்ததும் போதும் ஐயோ அப்போ அப்படியே சேலை பாவாடை தாவணி எல்லாத்தையும் விட்டுவிட்டு என்னமோ லெக்கின்ஸ் டாப்பா நல்லா குண்டு கிண்டி நல்லா பொட்டப்பா ரப்பா இருக்கிற மாதிரி போட்டுக்கிட்டு இதுல டாப்பை வேற போட்டுக்கிட்டு ஸ்கூட்டில காலை அப்படி குழந்து உட்காந்துடுறேன். உட்காந்து புருன்னு திருக்கும் போது முன்னாடி காத்தடிச்சு டாப் இப்படி தூக்கிறது. பின்னாடி குண்டி உன் வாய்க்கு பிதுங்கி வருது. பின்னாடி வண்டியை ஓட்டிட்டு வரப்ப ஓட்ட பார்த்து ஓட்டுவானா உன் குட்டியை பார்த்து ஓட்டுவானா? நீ என்ன வசத்துக்கு ஏன் குண்டியை பாக்குற? நீ என்ன நான் குண்டியையே போட்டு காமிச்சிட்டு ஓட்டிட்டு வருவேன். இல்ல பேண்ட் போடாம கூட காமிச்சிட்டு வருவேன். அது ஏன் இருப்பா? நீ ஓட்ட பார்த்து ஓட்ட வேண்டியதானே? எனக்கு குண்டியா மாத்தி ஓட்ற? அதுக்கு நீ லெக்கின்ஸ் போட்டுக்கிட்டா அத போடாம கூட நீ அம்மன குண்டியா கூட வருவீன்னு சொல்லி வருவியா? கரு பொம்பளை பத்தி இவ்வளவு கேவலமா பேசுறியே. ஆம்பளைங்க என்ன பெரிய ஒழுக்கமா? என்ன இல்ல ஒழுங்கான்னு கேக்குறேன். சொல்லி பாரு. குடிகார பயல்களே உங்களை கல்யாணம் பண்ணி என்ன மாதிரி பெண்களை இவ்வளவு கஷ்டப்படுறது தெரியுமா? உங்க லட்சணம் கிட்ட கேட்டுக்கு 4 பிள்ளை ஒரு வருஷத்துல 4 பிள்ளை. இதுக்கு முன்னாடி பத்தம் சொன்னா பிள்ளை பக்க முடியல. நீங்க ஊரா கோட்டரை போட்டு பிள்ளை பக்க முடியாம இரு பிச்சு புடி பிச்சு பேச்சுனா நாயமா பேச்சு இல்லன்னா கடாப்புல உதுத்து புடி பிள்ளை பக்க முடியலன்னு சொல்றேன். இப்போ உன் தகுதிக்கு 4 பிள்ளை பத்துறேன்னு பிறந்த வச்சிருக்கேன். அது வேற ஆம்பளை நான் சொல்றேன் வேற ஆம்பளை. என்ன என்ன வந்து சொல்ற? உனக்கு 2 ஆம்பளை தேவைப்படுது. ஏன் 10 ஆம்பளை கூட வச்சிருவே? உங்களுக்கு எல்லாம் கல்யாணம் பண்ணி எங்கடி இருந்த அந்த தமராக்கிக்கு 10 வருஷம் ஓன் சத்துக்கு தேவைப்படுதாடி. இங்க பாரு திரும்ப சொல்றீங்க. நான் திரும்ப சொல்றேன். என்னால ஏன் முடியாதுங்கறீங்க? ஆம்பளை நீங்க குடிகார பையல உங்க நம்பி கல்யாணம் பண்ணி 4 பிள்ளை பெத்து உங்கனால ஒரு பால் டப்பா 10 ரூபாய் பால் அது கூட வாங்கி கொடுக்க வக்கு இல்ல. நாங்க எம்புட்டு பால் கொடுக்க முடியும்? இந்த உடம்புல இருந்து எம்புட்டு பால் மிச்சி போனா ஒரு 10 வருஷத்துல பிள்ளைக்கு பால் கொடுக்க முடியும். ஆனா நீ பெத்த பிள்ளைல 15 20 வருஷமா பால் கேக்குது. எங்க போறது? முகரே பாரு முகரே. பொம்பளை எல்லாம் பால் கொடுக்க பெருமை மயிரா பீத்திக்கிற. ஏண்டி சண்டாளி கல்யாணம் பண்ணி தாலியை முதற்கொண்டு கூட படுத்து கிடக்கும் போது தாலி குத்துன்னு கலட்டி தலைவாணிக்கு அடிக்க வச்சிடுற. குளிக்க போகும்போது கக்கூசுல கூட தாலியை எடுத்து ஆங்கர்ல தொங்க போட்டு சிவங்க சந்தைக்கு போயிடுற. அதுக்குள்ளேயும் பால் கொடுத்தா உன் அளவு குறைஞ்சி வரும்னு பெட்டிப்பால் பிறந்தவனே பெட்டிப்பாலை கொடுக்க ஆரம்பிச்சிடுற. அதுக்கப்புறம் நாங்க 10 வருஷமா பாலை பூரா கொடுத்து அப்படியே வத்தி போய் தர்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கேன். கொஞ்சம் வந்து அறிவா பேசு இல்லைன்னா முட்டாள்தனமா பேசாத. ஏற்கனவே மூட் அவுட் ஆகி போய் கிடக்குறேன். நான் என்ன பேசுறேன்னு மறந்துட்டு பேசிக்கிட்டு இருக்கேன். இந்த இடத்துல வந்துகிட்டு இந்த இடத்துல உனக்கு எனக்கு சொத்து தானே இல்ல குடுக்கலாங்களா? இல்ல நீ பொண்டாட்டியா? ஏய் நான் அதன் சாக்கல பொண்டாட்டிங்கற இரு
உன்னை வச்சிருக்கனா? இல்ல. விட்டு. நான் உன்னை வச்சிருக்கேனா? இல்ல. நீ வச்சுக்கிட்டாலும் நான் ஒத்துக்குறேனா? ஒத்துக்குறேனா? நான் மட்டும் என்ன ஒத்துக்கிட்டு நான் 10 ஆம்பளை வர சொல்லிட்டு ஒத்துக்கிட்டு இருக்கேன் நாமல. ஏன் இப்படி பூரா பேய் எரிஞ்சது மாதிரி உட்கார்ந்திருக்கீங்க? இருக்கு. சரி. இருக்கு. சரி. இப்ப இங்க என்ன தொழில் பண்ணிட்டு இருக்க? வியாபாரம் பாக்குறேன். என்ன வியாபாரம் பண்ற? பழம். என்ன பழம்? இளந்த பழம். இதுவா? என்ன ரொம்ப சீப்பா இது வாங்குற? நீ என்கிட்ட தர்பூசணி டெய்லியும் தர்பூசணியை பார்த்துட்டு புதுசா இளந்த பழத்தை பார்க்க உனக்கு அதிசயமா இருக்கு. இறந்த பழம்னா ஒத்துக்குருவேன். இது என்னமோ தமராக்கில டீ கடையில கிடைக்கிற வரிக்கி ரொட்டி மாதிரி இருக்கு. இறந்த பழம்ன்றா? கிடையாது. துணி போட்டு மூடி வச்சிருக்கேன். அப்படியா? ஆமா. உன் பழம் நல்லா இருக்குமா? யாரு நீ நான் சொல்லணுமா? நான் சொல்லணும். ஏய் என் பழத்துக்கு என்ன குறைச்சவன கேக்குற? இருக்கட்டும். உன் பழம் பிடி கணக்கு கொடுத்தியா குத்தா உலக்கா? உலக்கு. ஒரு உலக்குக்கு எவ்வளவு வாங்குவ? 10. என்ன இவ்வளவு சீப்பா வாங்குற? அப்படி தங்க வரும். அதுக்கு மேல இறந்த பழம் வேணாம். ஏய் மார்க்கெட் போச்சுனா அப்புறம் கிடைக்காது. ஏறி கேளு ஏறி அடி. என்ன சொல்றீங்க? ஏறி அடி. வயசு இருக்கும்போது ஏறி அடிச்சிட்டா தாண்டி அதுக்கு அப்புறம் கைய கால பிடிச்சு விட்டுக்கறேன். என்னங்க பேசுறீங்க? எனக்கு ஒண்ணுமே புரியல. இருக்கட்டும். ஏய் புரியற மாதிரி பேசியா? எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. ஆமா நீ பச்சை பிள்ளை வரல குத்தால கூட சத்தியமா நீங்க என்ன சொல்றீங்கன்னு எனக்கு புரியல. இந்த பாரு என்னை பத்தி எனக்கு தெரியும். என்னது? ஆளுதே நீ சின்ன பிள்ளை. ஆனா 35 வயசு பொம்பளைக்கு இந்த அனுபவம் பூரா உனக்கு இருக்கு. என்னன்றது தலையெழுத்து அப்படி ஆகி போச்சு 35 வயசு. என்னப்பா? மகள்கிட்ட இழந்த பழம் வாங்கி சாப்பிட்டு பாரு. சரி இருக்கட்டும். சரிப்பா பாப்பா அந்த பிள்ளை இழந்த பழம் சாப்பிட்டு மேற்கொண்டு பிரச்சனை ஆயிப்போம். நீ யாவரத்தை சொல்லு. என்னங்க பிரச்சனை வைக்கிறீங்க? இழந்த பழம் இது செக்க செவந்த பழம் இது தேனாட்ட பழம் செக்க செவந்த பழம் இது தேனாட்ட பழம் எல்லாரும் பழம் இது எலகின பழம் இத்தனைக்கு பேசிக்கிட்டே என் பழம் உனக்கு தெரியுமா? கைக்கு அடக்கமா நீ இறந்து போய் ஆரம்பிக்கிற உனக்கு எனக்கு போட்டி போட்டியா? ஓகே. பிடிக்கும் கரடிக நம்புங்க. ஹலோ ஹலோ கட்டி பிடிக்கும் கரடிக நம்புங்க. எட்டி மிதிக்கும் யாரக நம்புங்க. ஸ்டிக்கர் போட்டு காரியவர் நம்பாதீங்க. அப்புறம் சீரழிஞ்சு பிஞ்சினைய நம்பாதி என தையக்கிழமா உண்ட மண்டையா பெருக்க மண்டையா. அரே வா கமா கண்ண அலமரோ அலமரோ பாடாடே அலமரோ 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 இலுத மரி நைன தனனே தனனே இலுதவிட்டு கீழறங்கி மாறவேவி இலுதவிட்டு கீழறங்கி இதிக முடிக்கிறது நானே இதிக முடிக்கிறது நானே. என் நெஞ்சுக்கு தட்ட நெஞ்சுக்காக இருக்கிறேன் பெருமைப்படுங்க. இலுதவிட்டு கீழறங்கி பார்வதி
தீராதடி மாறாதடி தீராதடி மாறாதடி தீராதடி அப்போது பார்த்ததில்ல இவ அடையாள தெரியவில்லை என்னமோ பண்ணுறா என்னமோ பண்ணுறா என்னமோ சொல்றா என்பது புளிக்கவில்லை அது புளிக்கவில்லை அப்போது பார்த்ததில்ல இவ அடையாளம் தெரியவில்லை அப்போது பார்த்ததில்ல இவ அடையாளம் தெரியவில்லை மீன் பிடிக்க போனேன் மீன் பிடிக்க போனேன் சொல்லி போட்டேன் நான் கல்யாணம் தான் சொல்லி போட்டேன் நேரில் உலகை பிடிச்சு கொண்டாடு மீன் பிடிக்க போனேன் ஒரு அறாமையில மாட்டிக்கு பேசத்துல அளவுக்கு துணி பட்டணத்து சிலுக்கு துணி அளவுக்கு துணி பட்டணத்து சிலுக்கு எடுத்துட்டா பக்கத்துல பாடி கம்பி கட்ட வெட்டி கட்டி பக்கத்துல கொடை எடுக்கி வேற சுத்தி வந்தாலும் சம்மதிக்க மாட்டேன் கொஞ்சம் கூட இறக்க இல்லையா அடி வந்தவரையும் சரியா உன் துழுக்க வந்தா கேட்க நடக்குவேன் உனக்கு உதாரணமாக குருவாளவுக்கு தோண்டி தளத்து சிலுக்கு தோண்டி திறமாக புதாரத்துல வாடி கொஞ்சம் கூட இறக்கம் இல்லையா பணியாரம் சுட்டு தருக என் பொண்டாட்டிக்கு பணியாரம் சுட்டு தருக பணியாரம் சுட்டு தருக என் பொண்டாட்டி பணியாரம் சுட்டு தருக ஆப்போ சுட்டு தரவா என் மாணவி ஆப்போ இருக்கிறவரை என்ன தடி கொண்டுகிட்டு போப்பாரு ஒரு மனுஷன் மிச்சம் இல்லை இந்த தோல் கம்பரா இருக்கிற வரையும் 10 வேலைக்கு நாய் தொங்க போட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் வந்தோல் சுருங்கிருச்சுன்னா அப்புறம் சிவங்க பஷான்ல கக்கூசு கடைக்கு பக்கத்துல நீ பூக்கட்டி வியாபாரம் தாண்டி பண்ணணும் கூட்டத்துல உட்காந்து போய் நாடம் பாருப்போ பணியாரம் சுட்டு தரவா என் பொண்டாட்டியே பணியாரம் சுட்டு தரவா பணியாரம் சுட்டு தரவா என் பொண்டாட்டி பணியாரம் சுட்டு தரவா செவப்பு கம்பளம் பிரிச்சு வரவேற்கக்கூடிய ஒட்டுறது ஒழுங்கா ஒட்டக்கூடாது காலு உள்ள போகுது மாட்டுது சிக்குது இருக்கட்ட பஞ்சு முட்டாய் ஞாபகப்படுத்துறாடா பஞ்சு முட்டாய் கையில கட்டி கொண்டு
ஆர்வத்தவர்களே வரட்டடி அடிக்கிறாங்க. டெம்பரா இருக்கு, எல்லாமே டெம்பரா இருக்குடா. தீன் டெம்பரா இருக்கு, எல்லாம் டெம்பரா இருக்குடா. மாலா, யாரு கூப்பிட்டாலும் இப்படித்தான் போவியா? என்ன பண்ற? கூப்பிட்டா போய் தானே ஆகணும். அப்புறம் என்ன பெரிய லம்பாடி முடியா இருப்பா அவள. கிடவா மாலா, நேர நில்லு, குண்டிய திருப்பாத. அட்டென்ஷன், ஸ்டாண்ட் அப் ப்ளீஸ். கால கட்டி பாவட கிரிய பகுதி கிட்டபடி கிட்டபடி கட்டி போய். என்ன கேளு. ஆமா இல்ல அமௌண்ட் அமௌண்ட் தான். ஆமா அதுக்கு நீங்க பூரா நம்ம எல்லாருமே கிரியா கொச்சை கடிச்சு நம்ம ஊரமே பஞ்சம் வந்தவர்கள் ஒரு பெரிய பாஞ்சாலியாடாவ வருஷத்துக்கு ஒரு தடவை தீ குளிச்சு எந்திரிச்சு வருவாங்களா புதுமை பெற்றது மாதிரி. இது பொழந்து விடு பொழந்து ஒன்னு எட்டிதான் இப்ப இவ்வளவு தூரம் பிரச்சனை. ஆமா இப்ப நீ சொன்னடி கூப்பிட்டா போத்தன்னு சொன்ன அப்ப அவன் விட்டாலும் போவியா? சரி காலை நீ காலைல 5:30 மணிக்கு கூட்டிட்டு தள்ளிட்டு தொலைஞ்சு நாசமா போ. என்னைய பிடிச்ச சனி உன்னைய பிடிக்கிட்டு விட. சரிம்மா சரி. நீ பெரிய மகாலட்சுமி. மாலா, ஒரு காதலனுக்கும் காதலிக்கும் சின்ன கேப் இருக்க கூடாது. கேப் இருந்தா சூர்யா வந்து இடையில சொல்லிட்டு போயிருவேன். அப்புறம் நான் வாயை பிறந்துக்கிட்டு தான் போகணும். போயிட்டு போறாரா? ஆமா பேரல் கிட்டவளா இருப்பா அவளடா. இடுப்புல பிடிச்சி வச்சுக்கவா? சரி இதை கட்டி உனக்கு வளர்த்திலாம் கொடுக்க கூடாது. இருக்கட்டேன் மாலா, என்னைய விட்டுட்டு வேற வெண்டியும் ஜம்ப் பண்ணி போயிருவியா? மயிரில் கூட மழை வராது. போயிட்டு போறேன். காதலி சொல்லுகிறேன். எப்படிப்பட்ட காதலி இது மட்டும் ஏத்துனேன். ஹலோ தாமரை அருகில் வந்ததே நாடோடி பாடலில் உருகி நின்றதே காவல் வலை தாண்டியே காதல் துணை வேண்டியே ஆகாய தாமரை நாடோடி பாடையில் உருகின்றதே காவல் தலை தாண்டியே காவல் துணை வேண்டியே ஆகாய தாமரை அருகில் வந்ததே நாடோடி பாடையில் உருகின்றதே.
ஏத்தா நீங்க பொம்பளை எல்லாம் ஏத்தா இப்படி உட்காந்துருக்கீங்க ஏத்தா சத்தியமா எனக்கு வந்ததுல இருந்து உங்களை பார்த்ததுல இருந்து அப்படி தாத்தா இருக்கு இப்படியே எப்படி இருக்கு தெரியுமா இப்படியே இப்படி இருக்கு காந்தது திகு இல்ல கோத்தாங்கம்னு பேசுவாத்தா பச்சை பச்சையா அசிங்கமா பேசுவா சூப்பரா பேசுவேன் உங்களுக்காண்டி தான் பேசாம இருக்கேன் மெய் எங்க இருக்கு இருக்கட்டும் நீ கீ போட்டிருக்க அதனால மெய் பேசுறேன் கூறுமன் காதலி சட்டப்படும் பேசு நம்பிராஜன் காதலி இல்ல அன்னைக்கிளியே உன்னை தேடுது அந்தி பகலா என்னை வாடுது திருவிழ வீணைய போல நான் தானே இருந்தாலும் நினைப்பழலி இருந்தாலே அது கூட தனி சுகமாகும் அன்னைக்கிளியே உன்னை தேடுது அந்தி பகலா என்னை வாடுது திருவிழ வீணைய போல நான் தானே இருந்தாலும் உசிரில நீ இருந்தாலே அது கூட ஒரு சங்கீதம் அன்னைக்கிளியே அந்தி பகலா என்னை வாடுது ஊரிலூர் சனம் கேள்வியும் கேட்கையிலே ஆவி துடிக்குது மாமா அத்தனை கைகளும் அச்சது போடணும் கால நெருங்குது மாமா வாசல் கோலத்திலே புள்ளியும் வைக்கையிலே கையும் நகரல நேத்து தேங்கின கையில கண்களை போட்டுற தேடி வருதடி பூப்பி வாய் திறந்தா ஒரு வார்த்தை இல்லை கால் நடந்தா ஒரு வேகம் இல்லை பாவி மனசுல பாக்கியடமில்ல தூக்கமில்லையே ஏக்கம் தொல்லையே அன்னைக்கிளியே அந்தி பகலா இனி வாடுது ஆத்தில வெள்ளம் வந்தா ஊத்தில என்ன குறை காத்து கிடக்குற மாமா கட்டின தாவணி கேள்வி கேசுது சேல கொடுக்கணும் நீயே சன்னதி வேலையில சம்மதம் சொன்ன பின்னே தள்ளி இருப்பது யாரு வாகன குங்கும நெத்தியில் ஏறத மீறி நடப்பத பாரு நீர் தெளிச்சா விரவேறிடுமே நீ நினைச்சா வேர் பூத்திடுமே பால் கடவுள நாடு முழுக்கிற உண்மையாகுமா கோடை தேங்குமா அன்னைக்கிளியே அந்தி பகலா என்னை வாடுது திருவிழ வீணைய போல நான் தானே இருந்தாலும் நினைப்புழலி இருந்தாலே அது கூட தனி சுகமாகும் அன்னைக்கிளியே உன்னை தேடுது அந்தி பகலா என்னை வாடுது திருவுல நீ வந்த போதும் நாம் கூடும் உன் தெருவுல ராசாத்தி ஏக்கம்போ பொம்பளை வந்து என்ன பண்ணி கட்டிருக்க என் பண்ணிட்டு ஒரு மணி நேரம் போச்சு அந்த பிள்ளை விட்டு ஓடிப்பிச்சேன் தெரியாமையா இருக்கு பொம்பளை கூட ஓடுவான்னு நீங்களோட போற வரலன்னா பொம்பளை அல்ல எப்படிலாம் காதலிச்சேன் தெரியுமா எங்கடா இருக்கு பார்வதிகளுக்கு லூசு முட்டா அவளையும் கொண்டு விட்டாங்கடா
ஹலோ மனிதனா பிறந்தா முதல்ல நிம்மதி இருக்கணும். ஹலோ யாரு ராசா? மனிதனா பிறந்தா முதல்ல நிம்மதி வேணும். நிம்மதி இருந்த ஒரு ஒரு மூடன் பாட்டு படவா இல்ல எங்க நிம்மதி படவா? அப்படியா? போயிட்டு என் காதலை சொல்லுகிறேன். ஹலோ 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 மூடன் படவா? பழைய பாட்டு வேணாம் இங்கே. சரி கதை சொன்னான் கதை அதுதான் இது காதல் தெய்வீகம் இது காதல் தெய்வீகம் போடா ஒரு மூடன் கதை சொன்னான் கதை அதுதான். கல்லறையிலே இருக்கின்ற பல சமாதிகள் எல்லாம் காதலிலே தோல்வியுற்றவைதான் போலிருக்கிறது. பெண்ணை படைக்காதே பொன்னமே பாவம் வாங்கவே பரிதாபம் வாங்கவே பெண்ணை படைக்காதே பெண்ணை படைக்காதே பொன்னமே பாவம் வாங்கவே உன்னை நினைக்க விரும்புகிறேன், என்னால் முடியவில்லை. உன்னை மறக்க நினைக்கிறேன் அடிய லூசு முண்ட, அதுவும் முடியவில்லை. கல்லை உடைத்தாலும் நீரும் சாலை வளர்ந்ததோ அழகான பெண்களோ. கல்லை உடைத்தாலும் கல்லை உடைத்தாலும் நீர் வரும் சாலை வளர்ந்ததோ அழகான பெண்களோ. எனக்காக அன்பளிப்படுத்தி பெருமைப்படுத்திய அன்பு கிராமத்தார்களுக்கு மனமார்ந்த நன்றி நன்றி கலந்த வணக்கம் வணக்கம் வணக்கம். எனக்காக கைதட்டி பெருமை சேர்த்த அன்பு ரஷ்ய பொதுமக்களுக்கும் அன்பு தாய்மார்களுக்கும் மனமார்ந்த நன்றி நன்றி கலந்த வணக்கம். ஹலோ
100 ரூபா அன்பளிப்பு பெருமதி 60 ரூபா கொடுத்தாரு. அப்புறம் மறுபடியும் 20 ரூபா ஆமா இறக்கப்பட்டு கொடுத்தாரு. அன்பு அண்ணனுக்கு நன்றி. நன்றி.